வேதத்தை எடுத்துக்கொள்ள யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். யோசுவா 3:7 வாசிக்க கேட்கலாம். யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னோடு இருக்கிறதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் தேவன் சபையிலே கொடுக்கும் போது அந்த வார்த்தை ஒவ்வொருவரும் தேவன் எனக்கென்று பேசுகிறார், என் குடும்பத்துக்கென்று பேசுகிறார் என்று ஆமென் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி எடுத்துக்கொண்டவர்கள் தான் பின்னாட்களிலே சாட்சிகளாய் நிறுத்தப்படுகிறார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சொன்னார், இன்று நான் அதை காண்பிப்பேன். நான் உன்னை மேன்மைப்படுத்தி நான் உன்னோடு இருக்கிறதை நீ இத்தனை காலம் நீ அறிந்திருக்கிறாய், ஆனால் இன்று அத்தனை ஜனங்களும் அறியும்படிக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அவர் சொன்னது போலவே செய்தார். 4வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே கர்த்தர் தேவன் என்று அதை செய்வேன் என்று சொன்னாரோ அந்நாளிலே தேவன் குறித்தது ஒன்று மாறாது. அவர் செய்வேன் என்று சொன்னது ஒன்று மாறாது. அவர் நியமித்த காலத்தை யாருக்கும் மாற்ற முடியாது. அவர் ஒன்றை எந்த காலத்தில் செய்யணும் நினைச்சிருக்கிறாரோ அந்த காலத்தில் அவர் செய்வார். எனவேதான் ஏசாயர் 14:24 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும், நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. சத்துரு நினைக்கிறது நடக்காது, மனிதர்கள் நினைக்கிறது நடக்காது, ஆனால் தேவன் நினைக்கிறது நடக்கும். இதுவரை நடந்தது அவர் நினைத்தது, இன்று நடந்து கொண்டிருப்பதும் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் நினைத்தது தான் நடக்கிறது. இனி நடக்க போறது அவர் நினைத்தது தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்நாளை தேவன் யோசுவாவின் வாழ்க்கையிலே காண பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்தவர், இதுவரை என்னை நடத்தி கொண்டு வந்தவர், எனக்கென்று குறித்த நாளை கர்த்தர் காண பண்ணுவார். யோசுவாவை காண பண்ணினவர் என்னையும் காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்நாள், அந்த ஒரு நாளிலே, அந்த ஒரு நாளை கர்த்தர் காண பண்ணினார். அந்த ஒரு நாளை யோசுவாவுக்கு காண பண்ண தேவன் யோசுவாவை நடத்தின விதங்கள், அதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்நாளை, தேவன் குறித்த நாளை, தேவன் நியமித்த நாளை, தேவன் ஏற்படுத்தின நாளை காண பண்ணுவதற்காக கர்த்தர் யோசுவாவை நடத்தின விதங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டும். மெடிடேஷன்ல கேட்டும் பண்படுத்துகிறார். விதைக்கப்படுவதற்கு முன்னதாக கர்த்தர் நல்லவர், நம்மோடு பேசுகிறவர். ஆமென். ஆவியானவர் ஒருவரே. இந்த நாளிலே கர்த்தர் அதனுடைய தொடர்ச்சியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் பேசுவார். யோசுவாவின் வாழ்க்கையை முன்வைத்து ஆமென், கர்த்தர் அழைத்தது முதல் அந்நாளை காணும் மட்டும் கர்த்தர் யோசுவாவை நடத்தின விதங்கள், யோசுவாவுக்கு பாராட்டின கிருபைகள், யோசுவாவோடு கூட இருந்து அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். அந்த ஒரு நாளை நாம் இன்னும் அநேகர் பார்த்திருக்கிறீர்கள். ஆமென். இன்னும் அநேகர் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அது இன்னும் பார்க்காததுனால தான் பல நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம், பல நேரத்தில் நம்ம தளர்ந்து போகிறோம், பல நேரத்தில் ஆண்டவரே ஆமென் என்னைக்கு ஆண்டவரே. அதனால தான் கிதியோனின் ஜெபத்தை குறித்து கடந்த வெள்ளிக்கிழமை தியானிக்கும் போது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று பேசும்போது அவனுக்குள்ளே இருந்த அத்தனை ஆதங்கத்தையும் கேள்விகளாய் வைக்கிறான். நீங்க என் கூட இருந்த இப்படியெல்லாம் நடந்திருக்கும் ஆண்டவரே, என் பிதாக்களுக்கு ஆண்டவர் நீர் செய்த அற்புதங்கள்லாம் எங்க ஆண்டவரே, ஆனால் எங்களை கைவிட்டு விட்டீரே ஆண்டவரே என்று பல கேள்விகள், ஆதங்கத்தை, தன் வேதனையை தேவனுக்கு முன்பாய் கொட்டுகிறான். நமக்கு தேவன் குறித்த அந்நாளை நாம் இன்னும் காணாததுனால பல நேரத்தில் நம்முடைய வேதனையை கொட்டுறோம். ஆனா ஒரு பிள்ளை வேதனையில சொல்லுகிற காரியத்தை தேவனால் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் நம் வேதனையில பேசுகிற காரியங்கள் எல்லாம் அநேகர் குற்றமா எடுத்து அதை வச்சு சண்டை போடுவாங்க. ஆனா வேதனையில வருகிற வார்த்தைகள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானித்த வார்த்தைகள் கிடையாது. அது வலியின் வெளிப்பாடு என்பது நம்மில் அநேகருக்கு புரியாது. ஆமென். ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுகிறேன். வேதனையில் வருகிற வார்த்தைகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல, அவைகள் எல்லாம் வலியின் வெளிப்பாடு.
ஆனாலும் இப்படி சொல்லிட்டீங்க என்ன, ஆனாலும் இப்படி பேசிட்டீங்க என்ன. எப்படி பேசுனாங்க, ரைட், எதனால பேசுறாங்க, பேசும்போது அவங்க இருந்த நிலைமை என்ன. கிதியோன் அப்படி பேசினதும் நீ சொன்னதின்படியே நான் உன்னை கைவிட்டுட்டேன் சொல்லிட்டு போட்டுட்டு போகல. ஆமே, நம்ம எவ்வளவு பேசியிருப்போம். ஹல்லேலூயா. அன்னைக்கு வரைக்கும், அந்நாள் வரை என்னிடம் உள்ளது உம்மிடமும் அந்நாள் வரையிலுமே அதை காத்திடவல். அந்நாளை யோசுவாவை காண பண்ணார். எந்த நாளை? யோசுவாவே, நான் உன்னோடு இருக்கிறேன் அழைத்தது முதல் பேசிக்கொண்டு வந்தேனே, அதை எல்லா கண்களும் காணும்படியாய் நான் குறித்த அந்த நாள் இதுதான். அன்னைக்கு காலையில எழுப்பி சொல்றார், ரெடி ஆயிக்கோ, இன்னைக்கு தான் அது. ஆமென். கடந்த 1ஆம் தேதி இதை பேசும்போது ஆண்டவர் என்னை பலப்படுத்தின வார்த்தை, தேவன் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் ஒரு நாளை குறித்திருப்பார். அந்த நாள் வரும்போது, யோசேப்புக்கான அந்த நாள் வந்தபோது, யோசேப்பு தங்கியிருந்த சிறை கதவை தட்டுறாங்க. யோசேப்பே, ரெடி ஆயிக்கோ. எங்க போனோம்? அடுத்த சிறைக்கா? இல்ல, பார்வோன் சமூகத்தில் போனோம். ரெடி ஆயிக்கோ. ஒரு நாள் காலையில அந்த நாள் வரும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்க போகிறது, யோசுவாவை இன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவை கர்த்தர் நடத்தின விதம் இதைதான் இன்னைக்கு உங்க மத்தியில ஆமென் ஒரு சில காரியங்களை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். யோசுவா என்ற பெயரே எங்க வருது? பைபிள் பார்க்காம குயிக்கா சொல்லுங்க. நீங்க இவ்வளவு அமைதியா இருப்பீங்க நான் நினைச்சு கூட. நீங்க அமைதியா தான் இருப்பீங்கன்னு தெரியும். சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ்ரவேலர்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்ட எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். அழைத்து கொண்டு வரப்பட்டவர்களில் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். என்னுடைய கேள்வி, அந்த 6 லட்சம் புருஷர்கள் கூட்டத்தில் யோசுவா உண்டா இல்லையா? உண்டுன்னு சொல்றவங்க மாத்திரம் சும்மா அப்படி கை தூக்கி காட்டுங்க. நான் தூக்கிட்டேன். ஆனா யோசுவா எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டான் தெரியுமா? யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, அந்த 6 லட்சம் புருஷர்கள் நடுவே நின்ற யாருக்கும் தெரியாத யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். கர்த்தர் யோசுவாவை இங்கே அறிமுகப்படுத்துகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அழைக்கப்பட்ட ஒவ்வொருவனும் அறிமுகப்படுத்தப்படும் ஒரு நாள் உண்டு. அந்நாளை காண்பதற்கு முன்னே கர்த்தர் சபைக்கும் தேசத்துக்கும் அறிமுகப்படுத்துவார். யோசுவாவை அறிமுகப்படுத்தினது எப்படி தெரியுமா? புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையிலும் கொண்டு போய் விட்டல்ல, ஒரு யுத்தத்தில் அழைக்கப்பட்டவன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு யுத்தத்தை அனுமதிக்கிறார் என்றால் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு, இந்த உலகத்துக்கு உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு, சபைக்கு உன்னை ஜீசஸ் அறிமுகப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குமே தெரியாது, கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டு போற சபையே, நீ அழைக்கப்பட்டவன் உண்மை. ஆனா யாருக்கு தெரியும் உன்ன? யாருக்கு தெரியும் உன்ன? நாம சிலரா இருக்கிறோம். அங்க 6 லட்சம் பேர் புருஷர்கள் மட்டும். அந்நாளை ஹல்லேலூயா 100ல் 1 காணாம போனாலும் அவருக்கு தெரியும். 6 லட்சத்துல 1 அவருக்கு தெரியும். அதனாலதான் என் தலையில் உள்ள முடியெல்லாம் இப்ப யுத்தம், கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஓரத்துல வந்து ஆராதிச்சுட்டு மட்டும் போயிட்டு இருக்கிறோம். இப்ப அமலேக்கு வரான் யுத்தம் பண்ண. அமலேக்கு வந்து நிற்கிறான். யார் இந்த அமலேக்? கடைசி வசனத்தை வாசிங்கள். யாத்திராகமம் 17 கடைசி. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால். அமலேக்கின் கை எங்கே விரோதமா இருந்துச்சு? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்பினது யாரு?
கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்பினது யாரு? லூசிபர். சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பினவன் தள்ளப்பட்ட பிறகு அவன் தலைமுறையோடு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தோடு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனாலதான் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். யாருடைய யுத்தம் நடக்கும்? அத சத்தமா சொல்லுங்க. அவருடைய நாமம் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமென். சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அவன் கூட்டத்தில் இருந்தா யாருக்கும் தெரியும். நான் வரதும் தெரியக்கூடாது, நான் போறதும் தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு யுத்தத்தை கட்டளையிட்டார், ஒரு யுத்தத்தை அனுமதித்தார். ஹல்லேலூயா. யாரோட யுத்தம்? சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பி தேவனால் தள்ளப்பட்டவரோடு. இங்கே மோசே, இதுதான் டைம். யோசுவாவே, உனக்கான டைம் வரும்போது கர்த்தர் உன்னை சில நேரத்தில் யுத்தத்தில் நிறுத்துவார். சிலருக்கு வனாந்தரத்தை அனுமதித்து அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் யோசுவா ஜெனரேஷன், ஹல்லேலூயா, தேவ பிள்ளையே, யுத்தத்தை யோசுவாவை நோக்கி நீ போ. ஆமென், நீ போ. பிரைஸ் காட். இந்த யுத்தம் எதற்காக ஆண்டவரே? என்னை யாருக்குமே அறிமுகமே இல்லாம நான் அழிஞ்சிருவேன் ஆண்டவரே. யோசுவாவே, உனக்கான அறிமுகம் இது, உனக்கான அறிவு. யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா யோசுவாவை? யாரா? இத்தனை லட்சம் இருக்கிற இடத்துல, ஏங்க 12 சீஷர்கள் இருக்கிற இடத்துலயே ஒரு தாயார் வந்து யோவானை யாக்கோபையும் குறித்து, என் பிள்ளை ரைட்லயும் லெஃப்ட்லயும் இருக்கணும்னு சொன்னதே கூட இருந்த மற்றவர்களால தாங்க முடியலன்னா 6 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல யோசுவாவுக்கு என்று யாராவது ரெக்கமெண்ட் பண்ணா விடுவாங்களா என்ன? கூட்டத்திலே நெருக்கி நசுக்கி யோசுவாவை ஷுவாவாகி இருப்பாங்களா? இல்லாமக்கி இருப்பாங்களா? யாருங்க? எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும், எத்தனை கோடி பேர் இருந்தாலும், என்னை அறிமுகப்படுத்தும் ஒரு நாள் இருக்கிறது. என் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அழைக்கப்பட்டவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியால் என்னை அறிமுகப்படுத்தும் ஒரு நாள் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிமுகப்படுத்துற ஒரு நாள் இருக்கிறது, அறிமுகப்படுத்துற ஒரு நாள் இருக்கிறது. கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார் யோசுவாவை. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து வளர்ந்து 30 வயது வரை மறைத்து வைக்கப்பட்டார். ஆமென். 30வது வயதிலே வேதம் சொல்லுகிறது அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிட்டு என்று லூக்கா 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கீர்த்தி பரம்புவதற்கு முன்னதாக வனாந்திரத்திலே ஒரு யுத்தம். யாரோடான யுத்தம்? பிசாசோடான யுத்தம். இன்னைக்கு சில யுத்தத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். சில பலவீன போராட்டங்கள், சில நெருக்கங்கள், முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்குகிற அசீரியனை கர்த்தர் அனுமதிக்கிறார், அமலேக்கினை அனுமதிக்கிறார். எதற்காக? ஆண்டவரே, இது இப்படியே என்னை அழிச்சிரும் ஆண்டவரே, என்ன தெரியாமலே போயிரும் ஆண்டவரே. எதற்காக இந்த யுத்தம்? நீ அழைக்கப்பட்டவன். 6 லட்சம் பேர்ல உன்னை யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இந்த சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்மள தெரியும்? ரத்தத்தை சிந்தி அழைச்சிருக்கிறார். என்னை அறிமுகப்படுத்தும் ஒரு நாள் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை அழைக்கப்பட்டவன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் நாள் அது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில ஒரு யுத்தம் நேரிடும் போது, அமலேக்கியனை சந்திக்கும் போது, அசீரியனை சந்திக்கும் போது, எகிப்தியனை சந்திக்கும் போது, முகாந்திரம் இல்லாமல் சிலர் ஒடுக்கும் போது, கூட அப்பம் புசித்தவர்கள் குதிகாலை தூக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள், இந்த யுத்தம் என்னை அழிப்பதற்கான யுத்தம் அல்ல. நான் யார் என்பதை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான யுத்தம். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம். 275 பேர் பவுலோடு கூட பயணித்தார்கள். பவுல் யாருன்னு தெரியல. ஆமென். மெலித்தா தீவிலே கர்த்தர் விழ வைத்தார். அங்கே அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விரியன் பாம்பு பவுல் கையை பற்றி பிடித்துக் கொண்டது. எல்லாரும் நினைச்சாங்க இப்போ விழுவான், இதோடு இவன் அழிந்தான், இவன் பேர் இதோடு சாகும். எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அவன் உதறினான். காரணம், இது பவுலை அந்த பட்டணத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கான யுத்தம். கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். நாம் சந்தித்த பிரச்சனை எத்தனை,
நாம் சந்தித்த போராட்டங்கள் எத்தனை, நாம் சந்தித்த வேதனை எத்தனை, ஆனால் எப்படிங்க நிக்கிறோம்? ஹல்லேலூயா. அறிமுகப்படுத்துகிறார், சபையிலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார், தேவ பிள்ளைகள் நடுவிலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஆமா, யாரும் தெரியாது நம்மளை இன்னைக்கு 4 பேர் நம்ம பெயரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னா கர்த்தர் நம்மை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், அறிமுகப்படுத்தி இருக்கிறார். என்ன யாருக்குமே ஒரு காலத்துல தெரியாது, ஆனா சர்ச்சில் இன்னைக்கு 4 பேருக்கு தெரியுது. 4 பேர் என்ன விஷ் பண்றாங்க, 4 பேர் என்ன பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்றாங்கன்னா கர்த்தர் என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். எரேமியாட்ட சொல்றார், ஹல்லேலூயா, இவனை நான் தீர்க்கதரிசியா தெரிந்தெடுத்தேன், என் வார்த்தையை நான் வாயில வைப்பேன் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இனி உன்னை நான் ஜனத்துக்கு அறிமுகப்படுத்தணும். எப்படி சொல்றார் தெரியுமா? அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலை, எதற்காக இந்த யுத்தம்? ஏன் இந்த யுத்தம்? எதனால் இந்த யுத்தம்? ஆமா, என்ன ஆண்டவரே, ரத்தத்தை மேல சிந்தி எகிப்தில் என்னுடைய கூக்குரல கேட்டு என்னை வெளியே கொண்டு வந்ததும் எனக்கு இளைப்பாறுதலை தருவீர் என்று பார்த்தா எல்லாரும் இருக்க என்ன பார்த்து நீ இந்த யுத்தத்தை பண்ண. எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, என்ன இந்த யுத்தத்தை அனுமதிக்க வைக்கிறீரே? யோசுவாவே, உனக்கு நான் ஒரு அறிமுகத்தை தர விரும்புகிறேன். நீ கூட்டத்தில் ஒருவனாய் வந்து போகிறவனாய் அல்ல. உனக்கு அறிமுகம் வருது வரைக்கும் உன்னை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? 6 லட்சம். அதன் அர்த்தம் நம்பர் வச்சு, நம்பர். அந்த 7வது ரோல 2வது இருக்கிற சகோதரன், 3வது ரோல முதல்ல இருக்கிற சகோதரி, நம்பர் வச்சு. இனி நம்பர் வச்செல்லாம் உன்னை கூப்பிட முடியாது. யோசுவா, இனி உன்னை பெயரை சொல்லிதான். கம் ஆன் சர்ச். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட யுத்தத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னும் எரேமியா ஆரம்பிக்கவே இல்லை. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார். நீ இவ்வளவு காலம் நீ யாரு? 6 லட்சம் புருஷர்கள் ஒருத்தன். அது எத்தனாவது நம்பர் தெரியாது. 1வது நம்பரோ 6 லட்சம் நம்பரோ, நம்பர் தான். ஆனா 17வது அதிகாரத்துல யுத்தத்துக்கு அப்புறம் இனி நம்பர்லாம் கிடையாது. நீ எங்கெல்லாம் வரியோ அங்கெல்லாம் உன் பெயர் சொல்லப்படும். நீ எங்கெல்லாம் போய் நிக்கிறியோ அங்கெல்லாம் உன் பெயர் சொல்லப்படும். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன் பெயர் சொல்லப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கான அறிமுகம். வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரும்போது ஏன் இதை சொல்றது தெரியுமா? நாம் இன்னும் அந்த நாளை பார்க்கல. அவன் என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்கு. அப்ப அந்த நாளை இன்னும் காணாமல் ஒரு யுத்தத்தை காண்கிறோம் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, என்னுடைய நம்பர் பிளேட்டை மாற்றி என் நேம் போர்டை போடுறார். அடிமைக்கு நம்பர் உண்டு. இந்த காலத்துல சந்தையில் அடிமைகளை கொண்டு வந்து விற்க வருவார்கள். நம்பர் போட்டு நம்பரும் போடுவாங்க, விலையும் போடுவாங்க. 27ஆம் நம்பர் இத்தனை வேலை யாருக்கு வேணும்? யார் நிறைய கிரயம் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த நம்பரை, அந்த அடிமைக்கு வேல்யூ நம்பர் அவ்வளவுதான். 25ஆம் நம்பர் தூக்கிட்டு வா. 6 லட்சம் புருஷர்கள், அதுல ஒரு நம்பர் தான் யோசுவா. ஒரு யுத்தம், ஒரு யுத்தம். இன்னையிலிருந்து ஆமே, யாரை பார்த்தாலும் யோசுவாவை பெயர் சொல்லி கூடுவாங்க. ஆமே, அறிமுகப்படுத்துகிறார். தேங்க்யூ ஃபாதர். 2 பேர் நம்மை பெயர் சொல்லி கூப்பிட்டு பேசுறாங்கன்னா கர்த்தர் நம்மை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நாம் அறிமுகம் ஆகல,
அவர் அறிமுகப்படுத்துகிறார். பவுல அனனியாவுக்கு கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். அதனால போய் பார்த்தா உங்களை ஒருத்தங்க வந்து விசிட் பண்ணி பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, ஆமென், கர்த்தர் உங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த பெயர், நமக்கிட்ட பெயர், அதனால நம்பரால நீ அறியப்படக்கூடாது. அறிமுகப்படுத்துகிறார். நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு, ஆமென் ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். எடுத்ததும் பெயரெல்லாம் தெரியாது, கூட்டத்தில் ஒருவன், ஆனா ஒரு நாள் வந்தது அத்தனை பேர். ஆமென். அருமையான சகோதரன் அருள் ஜெகன் கடந்த வாரத்தில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த சகோதரன் சர்ச்சுக்கு வந்து போன ஆகஸ்ட்ல வந்தார். கரெக்டா இந்த ஆகஸ்ட் 1 இயர். ஆனா அந்த சகோதரனுடைய பெயர் வந்து மனதில் வந்து பதிஞ்சிட்டு. 1 இயர் வந்து இன்னும் அநேகருடைய பெயர் உண்மையில எனக்கு தெரியாது. அதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்னுடைய பலவீனம், அது என்னுடைய குறை, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் அதனாலதான் 2-3 வாட்டியாவது என்ன வந்து பாருங்க பேசுங்கன்னு வந்து சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, சீக்கிரம் வந்து நிக்க மாட்டேங்குது. அவன் கத்த கிருபை தந்து நிக்க வைப்பார். ஆனா ஃபேஸ் தெரியும். ஆனா இந்த சகோதரனை வந்து ஆண்டவர் வந்து அந்த ஃப்ரெண்ட் ரோல்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர்னு சொல்ல வைக்கல. அவன் காரணம் அந்த நாளை அவர் காண்பதற்கு முன்பதாக அவரை நல்லாவே அறிமுகப்படுத்திட்டார். 1 இயர் தான் வந்தார். ஆண்டவரே, ஒருத்தர் இறந்தார். ஆண்டவரே, அவருக்கு கிளீனா அவரை குறித்து அப்படி ஒரு தாக்கம். கூட்டத்தில் வந்து போகிறவராய் இல்லாமல் அவரை செப்பரேட் பண்ணி காண்பித்து. நான் எதுக்கு சொல்றேன், அவன் வந்த உடனே எனக்கு பெயர்லாம் தெரியாது. ஆனால் கர்த்தர் அவரை அறிமுகப்படுத்தினார், சீக்கிரமாகவே அறிமுகப்படுத்தினார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இன்னும் 1 இயர் தான் இந்த சர்ச்சில் இருக்க போற. சீக்கிரமாய் அறிமுகப்படுத்தி அவர் ஆராதிக்கிறது வந்து எல்லாத்தையும் உள்ள ஏத்தி அதை மறக்காத அளவுக்கு மனசுல அப்படி ஆழமா பதிய வச்சு, ஆமென், அந்த நாள்ல அவரை கர்த்தர் மகிமையை காண வைத்து எடுத்தார். நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நாம வரவில்லை. நாம வந்தா நிக்க முடியாது. இங்க இல்ல, எங்கேயுமே நிக்க முடியும். ஆனா கர்த்தர் கொண்டு வந்து ஒரு நாள் உண்டு, அன்னைக்கு அறிமுகப்படுத்துவா. ஆண்டவரே, என்ன இந்த சர்ச்சில் யாருக்குமே தெரியலையே, என்ன யாருக்குமே தெரியலையே, என் சொந்தத்துல யாருக்குமே தெரியலையே. அழைத்தவருக்கு தெரியும், ரத்தம் சிந்தி மீட்டவருக்கு தெரியும். எத்தனை லட்சங்கள் அல்ல, ட்ரில்லியன், எத்தனை ட்ரில்லியன் நட்சத்திரங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவர் பெயரிட்டு அழைக்கும் போது, ரத்தத்தால் மீட்கப்பட்ட சகோதரா சகோதரி, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அறிமுகப்படுத்துகிறார். அடுத்ததாக யோசுவாவை நடத்தி வந்த பாதைகளை பார்த்தீர்களானால் அவனை அகற்றி நிறுத்துகிறார். அகற்றி கொஞ்சம் செப்பரேட் பண்றார், கொஞ்சம் தள்ளி நிறுத்துறார். நீங்க அந்த 2 வசனங்களை வாசிங்கள். யாத்திராகமம் 24:13, 32:17. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே இப்ப பர்வதத்துக்கு போறாரு. யோசுவாவை கூட்டிட்டு போகல, யோசுவாவை அங்க போகல, ஆனா அந்த கூட்டத்தில இருந்து செப்பரேட் பண்ணி பாதி தூரம் கொண்டு போறார். ஆமென். இப்ப மோசே போற இடத்துக்கு யோசுவா போகல, ஆனா கொஞ்சம் தூரம், அதாவது ஜனங்கள் இருக்கிற அந்த கூட்டத்தில இருந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி கொஞ்சம் தள்ளி நிறுத்துறார். தேவனால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் தேவனால் சற்று அகற்றி நிறுத்தப்படுகிறான். 32:17 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, பாளையத்தில் யார் இல்ல? யோசுவா இல்ல. மோசே இருந்த இடத்துல யார் இல்ல? யோசுவா இல்ல. அப்ப யோசுவா எங்க இருக்கிறார்? இந்த 2க்கும் நடுவுல. ரட்சிக்கப்பட்ட நாம இன்னும் பரலோகத்துக்கு போகல, ஆனால் கர்த்தர் ரட்சித்து சொல்ற, நீங்கள் இவ்வுலகத்தார் அல்ல, எனவே உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து
பிரித்து எடுத்தேன். ஆண்டவரே, என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இது அநேகருடைய புலம்பல். எல்லாரும் தள்ளுறாங்க. எல்லாரும் தள்ளலப்பா, அவர் உன்னை அகற்றி நிறுத்துறார். வீட்டில் அங்க கொண்டாட்டம் நடக்குது, எல்லாரையும் இன்வைட் பண்ணாங்க, என்ன மட்டும் கூப்பிடல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய புலம்பல் இதுவா இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தெரிந்தெடுக்கப்பட்ட யோசுவாவே, நீ புரிந்து கொள், தேவன் உன்னை அநேக காரியங்களை விட்டு அகற்றி நிறுத்துகிறார் என்பதை நீ மறக்க கூடாது. சீரியா இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண வரும்போது ஆகாப் ராஜா என்ன செய்தான் தெரியுமா? அந்த பட்டணத்தில் இருக்கிற 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர வைத்தான். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். 1 ராஜாக்கள் 22 6வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா, போகலாகாதா? நான் இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லுகிறேன். அந்த பட்டணத்தில் இருக்கிற மற்ற 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்கிறான். கூடி வரனா எல்லாரும் இன்வைட் பண்றான். ராஜ அரண்மனையில் எல்லாரும் வரவழைக்கப்பட்ட, இதை விட சந்தோஷம் என்ன? அத்தனை பேரும் வரவழைக்கப்பட்டிருக்கும் போது யோசபாத் கேட்கிறார், ஆமா வேற யாரும் கிடையாதா? அப்படி கேட்கும் போது ஒருவன் அகற்றப்பட்டிருக்கிறான். ஒருத்தனுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. அவன் தான் மீகாயா. அவனை கூப்பிடுங்க என்று யோசபாத் சொல்லும் போது ஆகாப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்கள், 8வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். ஏன் கூப்பிடல மீகாயாவை? மீதி எல்லாரையும் கூப்பிட்டாங்களே, ஏன் மீகாயாவை கூப்பிடல? ஆகாப் சொல்லுகிறான், நான் அவனை பகைக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை அநேகர் அழைக்காததின் காரணத்தை புரிஞ்சுக்கணும். ஆமென். எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. ஏன் ஒதுக்குனாங்க? தேவன் உங்களை அகற்றினதுனால. என்னை ஏன் ஒதுக்குறாங்க? தேவன் என்னை அகற்றினதுனால. என்னை ஏன் ஒதுக்குறாங்க? தேவன் என்னை பிரித்தெடுத்ததுனால. அப்ப நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதின் அடையாளம் என்ன? எல்லாரையும் கூப்பிடுற இடத்துல என்ன கூப்பிட மாட்டாங்க. ஆமென். ஆமென். உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். 1 யோவான் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். 3:13. அது ஆச்சரியப்படாத. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 15:18, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைய ஒருத்தங்க முகாந்திரம் இல்லாம பகைத்தாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். இந்த தலைமுறையாய் தொடர்கிற சண்டைகள் உண்டு. ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கோபத்தை பிள்ளைங்க கிட்ட காட்டுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில். அதுதாங்க பிசாசு பண்ணிட்டு இருக்கிறான். அதனாலதான் அமலேக்கின் கை சிங்காசனத்தில் அன்னையிலிருந்து தொடங்கின பிரச்சனை, அது தலைமுறைக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஏன் யாருமே என்ன கூப்பிடல, யாருமே என்ன அழைக்கல, எல்லாரும் இன்னைக்கு இதுதானங்க நம்முடைய பெரிய வேதனையில ஒண்ணா இருக்குது. அப்ப அவங்க கூப்பிடணும்னா, அவங்க என்ன அழைக்கணும்னா, நான் அவங்கள மாதிரி இருக்கணும். நான் அவங்கள மாதிரி இருக்க கூடாதுன்னு என்னை தேவன் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார், அகற்றி நிறுத்துகிறார். மோசே மாத்திர வான் தான் கூப்பிட்டார் ஆண்டவர். ஆனா மோசே என்ன செய்தார்? தெரிந்தெடுக்கப்பட்ட யோசுவாவை அந்த கூட்டத்தில் வைக்காம கொஞ்சம் தள்ளி நிறுத்துறார். யோசுவாவை அழைத்து கொண்டு போய் நிறுத்தி விட்டு மோசே மேல போயிட்டார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசேயை பார்க்கிலும் பெரியவர். நம்மை தெரிந்தெடுத்து அழைத்து பிரித்தெடுத்து விட்டு அவர் மேல போயிருக்கிறார். அவர் மீண்டும் வரும்போது உலகத்தோடு ஒத்த அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட சபையாய். ஹல்லேலூயா. மோசே திரும்பி இறங்கி வரும்போது யோசுவா அந்த ஸ்தானத்தில் நிற்கிறான். இப்பொழுது மோசே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து மலையிலிருந்து கீழே இறங்கி பாளையத்துக்கு போகும்போது யோசுவாவை அழைத்து கொண்டு போகிறான். வா, நீ ஏன் கூட வா. எதற்கு? யுத்தம் பண்ண.
யுத்தம் பண்ண கர்த்தர் வருவார். சத்ருவோடும் சாத்தானோடும் அவன் சேனையோடு யுத்தம் பண்ண. யாரோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட சபையோடு கூட, அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட. அதனால இங்கே ஒரு கால், அங்க ஒரு கால். யோசுவா இப்படி பிரித்தெடுக்கப்பட்டதுனாலதான் தேவ கோபத்துக்கு உள்ளாக வேண்டிய கூட்டத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டான். அங்க இருந்த அத்தனை பேர் மேலும் தேவ கோபம் பற்றி எறிந்தது. ஆமென். லேவி கோத்திரத்தை தவிர அத்தனை பேரும் மாண்டார்கள், மடிந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அந்நாளை காண போகிறோம். யோசுவா அந்நாளை நீ காண வேண்டும் என்பதற்காக உன்னை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுத்திருக்கிறார். இறங்கி வரப்போகிறார் ராஜா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா வரப்போகிறார். வரும்போது தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட. அவர் மாத்திரமல்ல, குதிரையில வரப்போகிறது. நம்மையும் குதிரையில ஏற்றி ராஜா வருகிறார். ராஜா வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். ஏன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம் என்று தள்ளினார்கள்? ஏன் உலக ஆடம்பரங்கள் வேண்டாம் என்று தள்ளினார்கள்? ஏன் உலக வாழ்க்கை வேண்டாம் என்று தள்ளினார்கள்? ஏன் பாவம் வேண்டாம் என்று தள்ளினார்கள்? இந்த மேன்மையை அடைய. மோசே போகும்போது யோசுவாவை கூட்டிட்டு போய் இங்க நல்ல மோசே போயிட்டார். மோசே வர தாமதித்ததும் மற்றவங்க எல்லாம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 வருவார்னு சொன்னாங்க, 2005 வருவார்னு சொன்னாங்க, 2010 வருவார் நாங்க, 2012 வருவார் நாங்க, 20 வருவார் நாங்க. தாண்டி போயிட்டே இருக்கு. இப்படி தாண்டி போறதுனால ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருந்தார்கள். யோசுவா மோசே தன்னை எந்த ஸ்தானத்தில் நிறுத்தினானோ அங்கே இருக்கிறான். உலகம் பார்த்து சிரிச்சிருக்கும். வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன், அனுபவிக்க தெரியாதவன். ஏன் நாங்க ரட்சிக்கப்படலையா? நாங்க சர்ச்சுக்கு போகலையா? என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாரும் சொல்லட்டும். ஆனா மேல போன மோசே திரும்ப கீழே இறங்கி வர போகிறான். திரும்ப கீழே கையில் என்ன இருக்கிறது தெரியுமா? வார்த்தை என்னும் பட்டயம் இருக்கிறது. கீழே இறங்கி தனியாக வரவில்லை, தான் ஏற்படுத்தின ஸ்தானத்தில் தரித்து நின்ற யோசுவாவை கூட்டிக் கொண்டு மோசே வருகிறார். இதுதான் கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம அவர் வரும்போது எந்த கூட்டத்தில் இருக்க போறோம்? அவரோடு கூட யுத்தம் பண்ணுகிற கூட்டமா, அவருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற கூட்டமா? பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் அநேக அந்நிய சத்தங்கள் காதுல விழும். ஆமென். ஆரோனும் ஜனங்களை பிரியப்படுத்த சரி போட்டு, இது ஓகே, இது ஓகே, அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்து விட்டான். இரத்தத்தால் மீட்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். மோசே அவங்க நினைச்ச நாள்ல வராததும் அவங்க நினைச்சிட்டாங்க மோசே வர இன்னும் டிலே ஆகணும். ஆனா அவங்க நினைக்காத நேரத்தில் மோசே வந்துட்டார். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் திருடனை போல வருகிறேன். உன் மானம் காணப்பட ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு தேவ பிள்ளையுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவர் வரும் நாளினில் என்னை காரமா செய்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை காரமா செய்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். ஆமென். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. 400 தீர்க்கதரிசிகளை ஆகாப் அழைக்கிறான். மீகாயாவுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கப்படவில்லை. இந்த அழைப்பு மீகாயாவுக்கு கொடுக்கப்படாததுனால அனுப்பப்பட்ட பொய்யின் ஆவி மற்ற எல்லாரையும் பிடித்தது, இவனை தொடல. அனுப்பப்பட்ட பொய்யின் ஆவி அந்த 400 பேரையும் பிடிச்சது. யாரை மட்டும் தொடல? அகற்றப்பட்டவனை. இந்த கோபாக்கினை அத்தனை பேர் மேல் விழுந்தது, யோசுவா மேல விழல. ஏன் விழல? அகற்றப்பட்டதுனால. Praise God. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும்.
பெலிஸ்தியர் இருந்த மண்டபம் இடிந்து விழுந்து அத்தனை பேரும் இருந்தார்கள். சிம்சோனும் மரித்தான். காரணம் என்ன? அவனும் அதற்கு உள்ளே இருந்ததுனால. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், பிரதிஷ்டை உள்ளவன் தான், தேவ பலத்தை உடையவன் தான். ஆனால் உள்ளே இருந்தான். சோதோமை அழிக்கும் போது கர்த்தர் லோத்தை என்ன செய்தார் தெரியுமா? அகற்றினார். யோசுவாவுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறார். யோசுவாவை அகற்றி நிறுத்துகிறார். இந்த வார்த்தையை தியானித்த போது கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்தார். அதை நான் அப்படியே எழுதி வைத்தேன். என்னை பகைத்த உலகம் உன்னை பகைக்குமானால் என்னை நேசித்த பிதா உன்னையும் நேசிக்கிறார். ஆமென். என்னை ஒதுக்கின உலகம் உன்னை ஒதுக்குமானால் என்னை உயர்த்தின பிதா உன்னையும் உயர்த்துவார். ஆமென். அதனால நீ ஆச்சரியப்படாத. உன்னை செய்யறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்களோ அதை ஒன்னே செய்யறாங்க. என்ன புரிஞ்சுக்கோ, நீ என்னால் அகற்றப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிற. கொஞ்சம் தள்ளியே வைக்கிறார். ஆமென். சில பாருங்க, சில பெற்றோர் எங்கேயும் பிள்ளைங்களை விட மாட்டாங்க. எல்லாரும் டூருக்கு போறாங்க, பிள்ளைங்க விடுங்க. வேண்டாம். அந்த பிள்ளைக்கு வருமே கோபம். ஜீசஸ். கடந்த நாள்ல ஒரு அம்மாவும் பிள்ளையும் பயங்கர மாறி மாறி ஃபோன் பண்ணி, அந்த பிள்ளை காலேஜில் டான்ஸ் பண்ணணும்னு அந்த பிள்ளைக்கு ஆசை. இந்த அம்மா முடியவே முடியாதுன்ட்டாங்க. கடைசியில் மாறி மாறி என்கிட்ட நான் என்ன சொல்றேன்னு பார்க்கறதுக்கு எனக்கு ஃபோன். நான் அந்த அவள்கிட்ட சொன்னேன், இங்கே பாருமா அம்மா இப்படி விரும்புகிறாங்கல்ல, வேண்டான்னு. அப்போ ஏதோ ரீசன் இருக்கும், நீ அதனால் அது ஒரு சின்ன சந்தோஷத்தை விட்டுருன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டான். நல்ல பிள்ளைவா சொன்னதும் கேட்டுட்டு ஸ்கூல் அந்த காலேஜில் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சொல்கிறேன், நல்ல வேலைனா டான்ஸ் ஆடலை. ஏன்னா அந்த டான்ஸ் ஆடும்போது பின்னாடி டிஸ்பிளேல அந்நிய தெய்வங்களுடைய படங்கள் எல்லாம் வைத்து ஃப்ரெண்டில் பிள்ளைங்க வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளையே எனக்கு ஃபோன் பண்ணி, நல்ல வேலை, இன்னைக்கு தெரியாது ஒரு நாள் சொல்ல போற, நல்ல வேலை அங்க என்ன விடல, இங்க என்ன விடல. எப்படிங்க நேசிச்சுட்டாருங்க அப்படி. யோசுவாவே உன் மேல வச்ச பாசம் என்பது கொஞ்சம் கிடையாது. உன்னை நம்பர் போட்டெல்லாம் கூப்பிடல, பெயரை சொல்லி கூப்பிட்டு இருக்கிறேன். உன்னை நான் விடுவேன் அப்படி. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே ஜீசஸ் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு. பெற்றோரே, பிள்ளைங்க எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைங்களை செய்ய விடாதீங்க. பாருங்க அது என்ன பண்றாங்க, அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கிறது பார்க்கணும். நோன்னா நோன்னு சொல்லிருங்க. அதனால ஒதுக்கி வைக்கிறாங்களா, ஒதுக்கட்டும். அதனால கோபாக்கினைக்கு யோசுவா தப்புவிக்கப்பட்டான். பொய் நாவிக்கு மீகாயா தப்புவிக்கப்பட்டான். இந்த உலக கண்ணிகளுக்கும் சுருக்குகளுக்கும் நம்முடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்படுவார்கள். ஆமே, அது எல்லாரும் பண்றாங்க. அதனால எல்லாரும் நோ. பூமி பிளக்கும் போது ஒரு கூட்டம் உள்ள போறாங்க, மோசே பக்கத்துல யோசுவா நிக்கிறான். இது ஒண்ணுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு பாதுகாப்பு. நான் இங்க சொன்னேன் நினைக்கிறேன், ஒரு இடத்துல தீப்பிடித்து எரிந்து கொண்டு இருக்கிறது. பையன் அலறான். பையனுக்கு இப்போ தைரியத்தை கொடுக்கணும். அப்பா என்ன செய்தார் தெரியுமா? ஏற்கனவே எரிந்த இடத்துல கொண்டு போய் பையனை கொண்டு வந்து நிறுத்துறார். இங்க நெல் அப்பா, இங்க ஆல்ரெடி எரிஞ்சிட்டுலப்பா, ஆல்ரெடி கரிஞ்சிருக்குல்லப்பா. ஏற்கனவே தீ பிடித்ததுல இன்னொரு விசை தீ பற்றாது. அதனால நீ சேஃபா இருக்கணும்னா இங்க இருக்கணும். ஏற்கனவே அடிக்கப்பட்டு மரித்த ஒருவர் இருக்கிறார். சேஃபா இருக்கணும்னா இயேசுவின் மார்பில சாய்ந்திருந்தா மட்டும்தான். வேற எங்க போனாலும் இந்த பாவம் என்னும் தீ பிடிச்சிடும், இந்த அசுத்தம் என்னும் தீ பிடிச்சிடும். அதனாலதான் சிலுவையில 6 மணி நேரம் தொங்கிட்டு இருந்தா. இப்படிதான் கையை விரிச்சுன்னா, வாடா வா என்கிட்ட வா, வராதேன்னு சொல்லல, வான்னு கூப்பிடுற மாதிரி சிலுவையில கையை விரித்தேனை அணைக்கிறது போல. மற்றவர்களுக்கு அது வேற மாதிரி தெரியலாம், ஆனா எனக்கு அது என்னை அணைக்க, ஒரு அப்பா பிள்ளைய கொஞ்சி வரவழைக்க. வேற எங்க போனாலும் பிடிச்சிரும்.
வேற எங்க போனாலும் பிடிச்சிடும். அதனால அகற்றி நிறுத்துறார். ஹல்லேலூயா. சிலுவையின் நீழலில் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அந்த நாளை காண. அந்த நாள் இன்ப நாள், எந்த இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் இன்ப நாள், எந்த இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிமுகப்படுத்துகிறார், அகற்றி நிறுத்துகிறார். மூன்றாவது, அறிந்து கொள்ள செய்கிறார். என்ன அறிந்து கொள்ள செய்கிறார்? என்னாகமம் 11வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உடனே மோசேயினிடத்துள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? இந்த சம்பவம் என்ன? மோசே சொல்றார், என்னால தனி அதை தாங்க முடியாது ஆண்டவரே, இது பாரமா இருக்கிறது. இந்த ஆண்டவரோட பல காரியங்கள் ஜனங்கள் இறைச்சி எல்லாத்துக்காக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ தெரிந்தெடுத்து ஜனங்களை, மூப்பர்களை நிறுத்து. ஆமென். மோசே 70 பேரை தெரிந்தெடுத்து கூடார வாசலில் நிறுத்தும் போது கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலே இறங்குகிறார். இறங்கும் போது அத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். மோசே தெரிந்தெடுத்து பெயர் எழுதின கூட்டத்தில் இன்னும் 2 இருந்தார்கள். அந்த 2 தான், ஒருவன் எல்தாத், இன்னொருவன் மேத்தாத். இவர்கள் வரவில்லை. இவங்க வராம என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டிலே இருந்துட்டாங்க. ஆனால் ஆவியானவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால இவங்க மேலே இறங்கி இவர்களும் இப்பொழுது வீடுகளில் இருந்து என்ன செய்யறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு ஓடி வந்து சொல்றான். சொல்லும் போது யோசுவா அதை கேட்டுட்டு மோசேயை பார்த்து, நீர் அவர்களை தடை பண்ணுங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னது மோசே கடினமாய் கோபமாய் யோசுவாவை திரும்பி சொல்லுங்க, நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுறியா? ஆமென். ஊழியக்காரரோடு இருக்கிறான், ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்கிறான், ஊழியக்காரரை கனம் பண்ணுகிறான், ஊழியக்காரரை நேசிக்கிறான். ஆனால் கர்த்தருக்காய் பாராட்ட வேண்டிய வைராக்கியத்தை ஊழியக்காரனுக்காய் பாராட்டிட்டான். யோசுவாவே, உன்னுடைய ஃபோக்கஸ் மோசே மேல இருக்கக்கூடாது. நாளைக்கு மோசே இல்லாம நீ நிற்க போற. அறிந்து கொள்ள வைக்கிறான், அறிந்து கொள்ள வைக்கிறான். நாம் யாருக்காக வைராக்கியம் பாராட்டுறோம்? நாம் யாருக்காக? பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறோமா? அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறோமா? கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறோமா? கேட்ட நாம் எல்லாருமே வருகைக்கு காத்திருக்கிறவர்கள். கொரிந்து சபைக்கு அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இப்போ சபை எதுக்கு காத்திருக்குது? அந்த நாளுக்காக. எல்லாரும் சொல்லுங்க, அந்த நாளுக்காக. ஆனா சபை எப்படி இருக்கிறது? அடுத்து 13வது வசனத்தை வாசியுங்கள். 12வது வசனம். உங்களில் சிலர் பவுலை சேர்ந்தவன் ஒரு கூட்டம், அப்பல்லோவை சேர்ந்தவன் ஒரு கூட்டம், கேபாவை சேர்ந்தவன் ஒரு கூட்டம், நாங்க ஒருத்தரை சேர மாட்டோம், நாங்க இயேசுவை சேர்ந்தவன் இன்னொரு கூட்டம். இப்படி சொல்லுகிறீர்கள். 13வது வசனம். கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். யோசுவாவே, நீ யாருக்காக வைராக்கியம் பாராட்டணும் தெரியுமா? இப்பொழுது உன் முன்னாடி நிக்கிற மோசேக்காக அல்ல, உன்னை அத்தனை கூட்டத்தின் நடுவில் இருந்து அழைத்து பிரித்தெடுத்து இதுவரை கொண்டு வந்து இந்த நிலையில நிறுத்தி வைத்திருக்கிறாரே, அவருக்கு வைராக்கியம் பாராட்டணும். எங்க சர்ச்சு தெரியுமா? எங்க பாஸ்டர் தெரியுமா? யாருக்காக வைராக்கியம் பாராட்டுறோம்? மனிதர்கள் தான். ஒருபோதும் மனிதர்களை விக்கிரகமாக்க கூடாது. மனிதர்களை விக்கிரகமாக்க கூடாது. அந்நாளை பார்க்கணும்னா திருத்தப்படணும். யோசுவா அறிந்து கொள்ள வைக்கிறேன். யோசுவாவே, நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டாத. என் கூட இருக்கிற உண்மைதான், என்னை கனப்படுத்துற உண்மைதான். கர்த்தர் அதற்கேற்ற பலனை தருவார். ஆனா கர்த்தருடைய ஸ்தானத்துல நீ மோசையை பார்த்துடாத. ஏன்னா நாளைக்கு நான் உன் கூட இருக்க மாட்டேன்.
நீ மோசம் இல்லாம வந்து நிக்க போறவருங்க. அன்னைக்கு திணறிடுவ, அன்னைக்கு தளர்ந்துருவ. எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். 2016 எங்க அப்பா ஓட்டத்தை முடித்து போனதும் அடுத்த செகண்ட் என்னால யோசிக்கவே முடியாம இருந்தேன். கர்த்தர் சொன்ன, நான் தான் இருக்கிறேன். கிருபையினால இத்தனை ஆண்டுகள் ஆமென். கர்த்தர் நான் காணாத நன்மைகளை எல்லாம் காண பண்ணார். என் தகப்பனால் வாங்கி கொடுக்க முடியாததெல்லாம் அவர் கையில கொடுத்தார். ஆமென். நம்ம யாருக்காக வைராக்கியம் பாராட்டுறோம்? பாரம்பரியத்துக்கு வகவா? சிலர் பாரம்பரியத்தை விட மாட்டாங்க. கேட்டா நாங்களாம் வருகைக்கு காத்திருக்கிறோம், அந்நாளைக்கான காத்திருக்கிறோம். ஆனா பாரம்பரியத்தை விட மாட்டோம், சொந்தங்களை விட மாட்டோம். ஆமா, எங்களுக்கு பாஸ்டர் தான் எல்லாமே. போச்சு பாஸ்டருக்கு காது அதோட. மோசே கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கும் மட்டும் எலியா கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கும் மட்டும் காகம் அப்பம் கொண்டு வந்தது. ஒரு நாள் எலியா காகத்தை காணுமேனா அதோட காகத்துக்கு கதை நீ கிளம்புட்டார். நாங்க கொஞ்ச நாள் கூட ஊழியம் செய்ய விரும்புகிறோம். நாங்களும் பவுல் அதனால தாங்க பவுலுக்கு எல்லாரும் மாலை போட்டு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. உடனே பவுல் ஒரு டேட்டு கொடுத்து, இந்த நாள்ல எங்களுக்கு பவுல் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, இங்க பாருப்பா என் சரீரத்தில் எவ்வளோ பலவீனம் இருக்கு தெரியுமா? எங்களில் வெளிப்படுகிற கிருபையை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இதுக்குள்ள எவ்வளோ பலவீனம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களை மாதிரி நாங்களும் பலவீனர்கள் தான். உங்களுக்கு மகிமைப்படுத்தணுமா, உங்களுக்கு கொண்டாடணுமா? இதோ உங்களுக்காய் சிலுவையில் அறைந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுங்கள். அந்நாளை காண விரும்புகிறவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இயேசுவையே உயர்த்துங்கள். ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். நமக்காய் பலியான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ள வைக்கிறார். நான்காவதாக அடையாளப்படுத்துகிறார். அடையாளம், முத்திரை. அதுதான் என்ன? உபாகம் 31 அதனுடைய 7-8 வசனங்கள். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க. Glory Jesus. இதுதாங்க அடையாளம். ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். அத்தனை ஜனங்கள் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் இதை அவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஒரு தேவ பிள்ளையின் அடையாளம் என்ன தெரியுமா? இத்தனை ஜனங்கள் நடுவில் நம்மோடு பேசுகிற வார்த்தை, எனக்காக பேசுகிற வார்த்தை. அத்தனை ஜனங்கள் பார்த்திருக்க மோசே யோசுவாவை அழைத்து அவனுக்கான ரேமா, அவனுக்கான வார்த்தை கொடுக்கிறார். யோசுவாவே, இதுதான் உன்னுடைய அடையாளம். இதை பிடித்துக்கொள். ஆராதனை ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் பேச ஆரம்பித்து விடுவார். பாடல் பகுதியில் பேசுவார், ஜெப பகுதியில் பேசுவார், தியான பகுதியில் பேசுவார். ஆமென். பேசுவார். யாரை கொண்டு பேசுவார்? ஆமென். போன் வரும், பிரதர் உங்க மூலமா கர்த்தர் பேசினார். ரைட். இன்னொரு போன் வரும், அப்படி யார் பேசுறீங்க? ஜான்ஸே பேசுறேன். டேவிட் சாம் இல்லையா? அவங்கள்ட்ட பேசணும். நான் நம்பர் அனுப்பி தரேன். ஏன்? அவங்க மூலமா கர்த்தர் பேசினார். இல்ல ஜான் சாம் மூலதான் அப்படி நினைச்சிட்டேன்னா பேசுறது ஸ்டாப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வரதெல்லாம் எழுத்து கொல்லும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு யார் மூலமா பேசுவார்? பேதுரு மூலம் 3000 பேர்கிட்ட பேசினார். பேதுரு கிட்ட ஒரு சேவல் மூலம் பேசினார். சேவல் பைபிள் காலேஜில் போய் படிச்சு வந்து ஹீப்ருலையா சொல்லிச்சு. எப்படி சத்தம் போட்டிருக்கோம்? சத்தம் போடுங்க யாராவது. சேவல் எப்படி சத்தம் போடு? சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி சும்மா கொக்கரக்கோன்னு ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும். நம்ம கேட்டா அது இன்னும் சாகலையா, இன்னைக்கு கறி வச்சிடலாம். அவ்வளவுதான். ரட்சிப்பு கர்த்தருடைய. இத்தனை பேர் நடுவில் அத்தனை பேர் பார்த்திருக்க என்னோடு கர்த்தர் பேசுகிறார். நான் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அடையாளத்தை போட்டுட்டார். எனக்கு அடையாளத்தை போட்டுட்டார்.
ஐந்தாவதாக ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? உபாகமம் 32:44, 34:9, யோசுவா 1:9, இந்த 3 வசனங்களை வேகமாய் வாசிங்க. மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். இப்போ மோசே ஆரம்பத்தில் அழைக்கிறார், மோசே கூட கூட்டிட்டு போறார். இப்ப மோசே பாடும்போது கூட யோசுவாவும் பாடுறார். எங்கோ இருந்த நம்மை தேவன் இரத்தத்தினால மீட்டு அழைத்து கொண்டு வந்து இன்னைக்கு சபையாய் சேர்ந்து நம்மை பாட வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். மோசே என்ன பாடுறாரோ அதுதான் யோசுவா வாயில. ஆமென். சேர்ந்து அத்தனை ஜனங்கள் கேட்க பாட வைக்கிறார். அறிமுகப்படுத்தினார், அகற்றி நிறுத்தினார், அறிந்து கொள்ள வைத்தார், அடையாளப்படுத்தினார், ஆயத்தப்படுத்தினார். இதெல்லாம் எதற்காக? அந்த ஒரு நாளுக்காக, அந்த நாளுக்காக. நான் இயேசுவின் நாமத்தில் இதை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். இங்கே குறித்ததை காணும்படியாக ஒரு நாள் உண்டு, அங்கே ஆயத்தம் பண்ணினதை காணும்படியாக ஒரு நாள் உண்டு. இதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த நாள் வரும்போது துணிக்கப்படும், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள், மகிமை ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், மகிமை ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின். ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடி செபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை கூட சொல்லி, ஆமென், ஒரு பலனுக்காக சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யோசுவா இப்ப மோசே இல்லாம நிற்கிறான். மோசையோடு பார்த்துட்டு இருந்த யோசுவாவை இப்ப மோசை இல்லாம பார்க்க போறாங்க. ஆமே, மோசையோடு பார்த்துட்டு இருந்த யோசுவாவை மோசை இல்லாம ஜனங்க பார்க்கலாம், ஆனா கர்த்தர் இல்லாம பார்க்க விட மாட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசையோடு இருந்த யோசுவாவை மோசை இல்லாம ஒரு நாள்ல பார்த்தாங்க. மோசை இல்லாம பார்க்கலாம், ஏன்னா மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். ஆனா யோசுவாவை நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், மோசே உங்கூட இருக்கிறாருன்னு இனி யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் உங்கூட இருக்கிறேன் இனி எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த நாள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த நாள் வருது, அந்த நாள் வருது. ஆமென். எஸ். யோசுவாவை எப்படி எல்லாரும் கூப்பிட்டாங்க தெரியுமா? கர்த்தரே. ஆமென். யோசுவாவை எப்படி எல்லாரும் கூப்பிட்டாங்க தெரியுமா? யோசுவா 1:1 வாசிங்க. யோசுவா 1:1. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின் கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன், இதுதான் அடையாளம். ஆனா முடிக்கும் போது அந்த அடையாளத்தில் முடிக்க வைக்க மாட்டார். சிலருக்கு கீழே இருந்து நாம் அறியப்படலாம், சிலருடைய பெயரில் நாம் அறியப்படலாம், ஆனா அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ஓட்டத்தை முடிக்கும் போது அவர்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை கர்த்தர் வைத்திருப்பார். யோசுவா எப்படி ஓட்டத்தை முடித்தான் தெரியுமா? யோசுவா 24:27, 24வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லு. கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தார். ஆரம்பித்தது இன்னொருத்தங்க கீழே இருந்தார். இவங்க தெரியுமா? உங்க கூட இருந்தாங்களா? உங்க கூட இருந்தாங்களா? இவங்க கூட இருந்தாங்க. ரைட். அழைப்பின் மேன்மை என்ன தெரியுமா? யோசுவாவே, இப்படி ஒருத்தங்க கீழே வச்சு உன்னை 4 பேருக்கு தெரியுதுன்னா இதை நீ உன் ஆரம்பமாய் மட்டும் பாரு. நீ முடிக்கும் போது இன்னொரு ஆள் பேனர்ல அல்ல, என் பேனர்ல என் நாமத்தினால் நீ அறியப்படுவாய், என் நாமத்தினால் நீ அறியப்படுவாய். கர்த்தருடைய ஊழியக்காரன், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த நாளுக்காக தான் சபையே நம்மை அறிமுகப்படுத்தி, அகற்றி நிறுத்தி, அறிந்து கொள்ள வைத்து, ஆயத்தப்படுத்தி
அடையாளப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆயத்தப்படுத்தின பின்பு அவர் வருவார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ஆமென். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், ஜீசஸ் கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழைய. சொல்ல, யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? சொல்லுங்க, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஆமென். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. ஆமென். மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா சேமகரா ஹந்தரே. சொல்ல, மண்ணுலகம், மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதில் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதில் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ. சொல்லுவோம், தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை, இரட்சகர். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின். நல்ல கையை தட்டி பாடுவோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா ரேமலபதனரா, இயேசு வருகிறார். தலைகள் உயரட்டும், ராஜா. ஆமென். சொல்லுங்க, தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும். அழைக்கப்பட்ட யோசுவாவே, அந்நாளுக்காக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை அகற்றி நிறுத்துவதும், கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்துவதும், கர்த்தர் உன்னை அறிந்து கொள்ள செய்வதும், உன்னை அறிமுகப்படுத்துவதும், உன்னை ஆயத்தப்படுத்துவதும் அந்த நாளுக்காக, அந்த நாளுக்காக, அந்த நாளுக்காக. ஷரபலகபதனர ஏமலரதனர சதரபலரதன ரீகடரலரதனர ஏபலரியதனர ரீபலஹஜர ஏமர கபலரோ சந்தன ரிபலர ரீகடர லர தர லர தர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
Hallelujah. 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 Jesus. விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போ என் அல்லலெல்லாம் மாறிடுமே. விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போ என் அல்லலெல்லாம் மாறிடுமே. ஆசையேறும் நாட்டில் என் கண்ணீர் மாறும், என் கவலை மாறும், என் கஷ்டம் மாறும், என் நெருக்கம் மாறும், இந்த பலவீனமான சரீரம் மாறும். இந்த மகிமையின் சரீரத்தை அவர் தருவார், அவர் தருவார். ஆமென். என் நல்லதெல்லாம் கடைசியாவே கைகளை அசைத்து ஆராதனை என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனா. Jesus, Jesus. Hallelujah. Amen. ஆராதனா. எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. ஆமென். ஆமென்.